அன்பார்ந்த வரலாற்று ஆர்வலர்களே, பண்பாட்டு பிரியர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழ் மண்ணின் மாபெரும் சாம்ராஜ்யங்களுள் ஒன்றான சோழப் பேரரசின் புகழ்மிக்க மன்னர்களுள் ஒருவனான 3ஆம் குலோத்துங்க சோழனைப் பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். கிபி 1178 முதல் 1218 வரை சுமார் 40 ஆண்டுகள் சோழ அரியணையில் அமர்ந்து தனது வீரத்தாலும் நிர்வாகத் திறனாலும் கலை ஆர்வத்தாலும் ஒரு பொற்காலத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவன் இவன். இவரது ஆட்சிக் காலம் வெறும் வெற்றிக் கதைகள் மட்டுமல்ல, சோழப் பேரரசின் ஏற்றத்தாழ்வுகள், சவால்கள், கலை மற்றும் பண்பாட்டு பங்களிப்புகள் என பல பரிமாணங்களைக் கொண்டது. வாருங்கள், காலப் பயணத்தில் இணைந்து 3ஆம் குலோத்துங்கனின் சகாப்தத்திற்குள் நுழைவோம். கிபி 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோழப் பேரரசு ஒரு சிக்கலான காலகட்டத்தை எதிர்கொண்டிருந்தது. மாமன்னன் ராஜராஜன், ராஜேந்திரன் போன்றோரின் காலத்தில் பரந்து விரிந்திருந்த சோழப் பேரரசு 2ஆம் ராஜராஜனின் ஆட்சியின் இறுதிக் காலத்திலும் அதைத் தொடர்ந்த நாட்களிலும் சற்று தளர்வுற்றிருந்தது. குறிப்பாக பாண்டிய மண்டலத்தில் சோழர்களின் ஆதிக்கம் வலுவிழந்திருந்தது. பாண்டிய மன்னர்கள் சோழ மேலாதிக்கத்தை உதறி சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினர். இது சோழப் பேரரசின் அஸ்திவாரத்தையே அசைக்கும் ஒரு சவாலாக உருவெடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் 2ஆம் இராஜாதிராஜ சோழனுக்குப் பிறகு 3ஆம் குலோத்துங்கன் கிபி 1178 ஆண்டு சோழ சிம்மாசனம் ஏறினான். இவன் 2ஆம் இராஜராஜ சோழனின் மகன் அல்ல, இவன் சங்கம சோழன், நெறியுடை பெருமாள் என்பவரின் மகன் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அரியணை ஏறிய போது இவன் இளம் வயதினன். இவரது கைகளில் கொடுக்கப்பட்ட சோழப் பேரரசு, வெளிப்புறத்தில் பாண்டியர்களின் எழுச்சி, உள்நாட்டில் சில சிற்றரசர்களின் சவால்கள் என பல பிரச்சனைகளுடன் இருந்தது. ஒருபுறம் சேரர்களும் மறுபுறம் இலங்கையும் சோழர்களுக்கு சவாலாக இருந்தனர். இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழலில் 3ஆம் குலோத்துங்கன் தனது ஆளுமையை நிரூபிக்க வேண்டியிருந்தது. இவரது குடும்பத்தைப் பற்றி பார்த்தால் இவனுக்கு பல பட்டத்து ராணிகளும் துணைவியரும் இருந்தனர். அவர்களில் லோகமாதேவி, உலகமுதுடையாள், புவன முழுதும் உடையாள் ஆகியோர் குறிப்பிடத்தகுந்தவர்கள். இவர்களது பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இவரது வாரிசுகள் பற்றிய தெளிவான தகவல்கள் குறைவாகவே இருப்பினும் பிற்கால சோழப் பேரரசின் வாரிசுரிமை இவரது பரம்பரையில் இருந்துதான் தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் குலோத்துங்கனின் ஆட்சிக்காலம் போர்களாலும் வெற்றிகளாலும் நிறைந்த ஒரு பொற்காலம் என்றால் அது மிகையல்ல. சிம்மாசனம் ஏறிய முதல் சில ஆண்டுகளிலேயே இவன் தனது வீரத்தையும் ராஜதந்திரத்தையும் நிரூபிக்கத் தொடங்கினான். இவரது ஆட்சிக் காலத்தின் மிகப்பெரிய சவால் பாண்டியர்களிடமிருந்தே வந்தது. கிபி 1182 ஆண்டு பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் சோழ மேலாதிக்கத்தை முழுமையாக மறுத்து சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினான். இதைச் சற்றும் பொறுக்காத குலோத்துங்கன் மாபெரும் படையுடன் மதுரை நோக்கி படையெடுத்தான். இந்த முதல் பாண்டிய போரில் குலோத்துங்கன் பாண்டியர்களை தோற்கடித்து மதுரையைக் கைப்பற்றினான். வீரபாண்டியன் வடக்கே தப்பியோட பாண்டிய மண்டலத்தை மீண்டும் சோழர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இவனது இந்த ஆரம்பகால வெற்றி சோழ படைகளுக்கு புத்துயிரூட்டியது. ஆனால் பாண்டியர்களின் எதிர்ப்பு அவ்வளவு எளிதில் அடங்கிவிடவில்லை. கிபி 1189 மற்றும் 1190 ஆண்டு வாக்கில் பாண்டிய மன்னர்களான குலசேகர பாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோர் ஒரு கூட்டணியை உருவாக்கி சோழர்களை எதிர்க்க மீண்டும் கிளம்பினர். இவர்களுடன் சேரர்களும் இலங்கை மன்னன் பராக்கிரமபாகவும் இணைந்தனர். இது சோழர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் 3ஆம் குலோத்துங்கன் சற்றும் தயங்கவில்லை. தனது மாபெரும் படையுடன் பாண்டிய மண்டலத்தை நோக்கி மீண்டும் விரைந்தான். திருபுவன போர்க்களம், மானாமதுரை போர் போன்ற இடங்களில் கடும் சண்டைகள் நடைபெற்றன. இந்த போர்களில் அண்ணன் பல்லவராயன் போன்ற இவரது மிகச்சிறந்த தளபதிகள் பெரும் பங்காற்றினர். சோழப் படை தனது முழு வலிமையையும் காட்டி பாண்டிய கூட்டணியை படுதோல்வி அடையச் செய்தது. பாண்டிய மன்னர்கள் களத்திலிருந்து ஓடினர். குலோத்துங்கன் மதுரையை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல்
பாண்டிய நாட்டை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இந்த போர் வெற்றிகளின் விளைவாக குலோத்துங்கன் பாண்டிய குலாந்தகன், பாண்டியர்களின் குலத்தை அழித்தவன் என்ற பட்டத்தை பெற்றான். மேலும் மதுரையும் ஈழமும் கொண்ட என்ற பெருமையையும் அடைந்தான். இந்த வெற்றி சோழப் பேரரசின் செல்வாக்கை தெற்கில் மீண்டும் நிலைநிறுத்தியது. பாண்டியர்களுக்கு உதவுவதற்காக வந்த சேர மன்னர்களையும் குலோத்துங்கன் அடக்கினான். சோழப் படையின் வலிமைக்கு முன்னால் சேரர்களால் நிற்க முடியவில்லை. அதேபோல் இலங்கையின் அரசியலிலும் குலோத்துங்கன் தலையிட்டு தனக்கு சாதகமான ஒரு மன்னனை அரியணையில் அமர்த்தினான். இது சோழர்களின் கடற்படை வலிமையையும் கடல் கடந்த ஆதிக்கத்தையும் காட்டுகிறது. வடக்கில் மேலை சாளுக்கியர்களும் தற்கால ஆந்திர பகுதிகளில் சில சிற்றரசர்களும் சோழர்களின் ஆதிக்கத்திற்கு சவால் விடுத்தனர். குலோத்துங்கன் இந்த பகுதிகளிலும் படையெடுத்துச் சென்று அவர்களை அடக்கி சோழப் பேரரசின் எல்லைகளை பாதுகாத்தான். இவரது ஆட்சிக் காலத்தில் சோழப் பேரரசு தமிழகம், கேரளம், தெற்கு ஆந்திரா மற்றும் இலங்கை வரை பரவியிருந்தது. இவன் சுமார் 25 போர்களில் நேரடியாக பங்கேற்றுள்ளான் அல்லது படைகளை அனுப்பி வெற்றிகளை பெற்றுள்ளான் என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இவரது படையில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை மற்றும் கடற்படை ஆகியவை வலுவாக இருந்தன. ஒவ்வொரு படைப்பிரிவிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தனர். 3ஆம் குலோத்துங்கன் வெறும் போர்வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு ஆட்சியாளனாக திகழ்ந்தான். இவரது ஆட்சிக் காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டது. விவசாயம்தான் சோழப் பேரரசின் முதுகெலும்பாக இருந்தது. குலோத்துங்கன் பாசன வசதிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தான். பல புதிய குளங்களையும் ஏரிகளையும் வெட்டினான். பழைய நீர்நிலைகளை புனரமைத்து தூர்வாரி அவற்றின் பாசனத் திறனை மேம்படுத்தினான். காவேரி நதியில் அணைகளை வலுப்படுத்தி வாய்க்கால்களை சீரமைத்தான். இதனால் வேளாண் உற்பத்தி பெருகியது, மக்கள் செழிப்புடன் வாழ்ந்தனர். இவரது ஆட்சிக் காலத்தில் சுமார் 15க்கும் மேற்பட்ட புதிய நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டன அல்லது புனரமைக்கப்பட்டன என்று கல்வெட்டுக் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. குலோத்துங்கன் நியாயமான வரி விதிப்பு முறைகளை பின்பற்றினான். விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் மீது அதிக சுமையை ஏற்றாமல் நாட்டின் வருவாயை பெருக்கினான். வரிகள் கிராம சபைகள் மூலம் திரட்டப்பட்டு அரசின் கருவூலத்திற்கு செலுத்தப்பட்டன. நீதி வழங்குவதில் குலோத்துங்கன் கண்ணுங்கருத்துமாக இருந்தான். மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக அரசனிடம் முறையிடலாம். நீதிக் கோயில்கள் மூலம் விரைந்து நீதி வழங்கப்பட்டது. இது மக்களிடையே நல்லுறவையும் நம்பிக்கையையும் வளர்த்தது. உள்நாட்டு வணிகம் செழித்தது. சாலைகள் புதுப்பிக்கப்பட்டன. வணிகக் குழுக்கள் சுதந்திரமாக செயல்பட ஊக்குவிக்கப்பட்டன. வெளிநாட்டு வணிகத்திலும் சோழப் பேரரசு சிறந்து விளங்கியது. சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் ஆகியவற்றுடன் கடல் கடந்த வணிக உறவுகள் வலுவாக இருந்தன. சோழர்களின் துறைமுகங்களான நாகப்பட்டினம், காவிரிப்போம்பட்டினம் போன்றவை பரபரப்பான வணிக மையங்களாக திகழ்ந்தன. குதிரைகள், வாசனைப் பொருட்கள், முத்துக்கள், ஜவுளிகள் ஆகியவை முக்கிய வணிகப் பொருட்களாக இருந்தன. இவரது ஆட்சிக் காலத்தில் சுமார் 120க்கும் மேற்பட்ட வர்த்தக குழுக்கள் செயல்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சமூகத்தில் பல்வேறு பிரிவினர் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். பெண்கள் சமூகத்திலும் மத வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு வகித்தனர். கோயில்களில் தேவரடியார்கள், இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் என பலரும் பணியாற்றினர். கல்வி மற்றும் கலைகளுக்கு அரச ஆதரவு கிடைத்தது. 3ஆம் குலோத்துங்கன் ஒரு மாபெரும் போர்வீரனாக மட்டுமல்லாமல் கலை மற்றும் கட்டிடக்கலையின் மகத்தான புரவலனாகவும் திகழ்ந்தான். இவரது ஆட்சிக் காலம் சோழர் கட்டிடக்கலையின் பொற்காலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 3ஆம் குலோத்துங்கன் கட்டிய கோயில்களில் முதன்மையானது கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் ஆகும். இக்கோயில் சோழர் கட்டிடக்கலையின் உச்சக்கட்ட வெளிப்பாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் கட்டுமானம் கிபி 1199ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 10 ஆண்டுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது.
இக்கோயில் முழுவதுமாக கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இதன் விமானம், சிற்பங்கள், கல்வெட்டுகள் ஆகியவை வியக்கத்தக்க கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. குறிப்பாக இக்கோயிலின் விமானம் பிரமிடு வடிவத்தில் பல அடுக்குகளுடன் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காட்சியளிக்கிறது. சோழர் சிற்பக்கலையின் நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்கு இக்கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள், புராணக் கதைகள், நடனக் காட்சிகள் என பல சிற்பங்கள் கோயிலின் சுவர்களிலும் தூண்களிலும் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோயில் குலோத்துங்கனின் ஆழ்ந்த பக்தியுணர்வையும் கலை ஆர்வத்தையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிறது. இக்கோயில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக, பொருளாதார, கலாச்சார மையமாகவும் செயல்பட்டது. ஏராளமான நிலங்கள் கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டன. கோயில்களில் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், அன்னதான கூடங்கள் செயல்பட்டன. திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் மட்டுமல்லாமல் இவரது ஆட்சிக் காலத்தில் பல பழைய கோயில்கள் புனரமைக்கப்பட்டன. புதிய சந்நிதிகளும் மண்டபங்களும் கட்டப்பட்டன. இவரது ஆட்சியில் உலோகச் சிலைகள், சுவரோவியங்கள், இசை மற்றும் நாட்டிய கலைகளுக்கும் மிகுந்த ஆதரவு கிடைத்தது. பல இசைக்கலைஞர்களும் நாட்டிய கலைஞர்களும் அரசவை புலவர்களாகவும் கலைஞர்களாகவும் போற்றப்பட்டனர். தமிழ் இலக்கியத்திற்கு குலோத்துங்கன் அளித்த ஆதரவும் அளப்பரியது. தனது நீண்ட ஆட்சிக் காலத்தில் 3ஆம் குலோத்துங்கன் தனது அசாத்தியமான சாதனைகளுக்காக பல பட்டங்களை பெற்றான். அவை இவனது வீரத்தையும் சிறப்பான ஆட்சியையும் பறைசாற்றுகின்றன. திரிபுவன சக்கரவர்த்தி திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயிலை கட்டியதாலும் மூவுலகையும் தன் ஆளுகைக்கு உட்படுத்தியதாலும் இப்பட்டத்தை பெற்றான். வீரராஜேந்திரன் போர்க்களத்தில் இவன் பெற்ற ஏராளமான வெற்றிகளை குறிக்கிறது. பாண்டிய குலாந்தகன் பாண்டியர்களை தோற்கடித்து சோழர் மேலாதிக்கத்தை நிலைநாட்டியதால் கிடைத்த பட்டம். காமதேவ சக்கரவர்த்தி அழகிலும் ஆற்றலிலும் சிறந்தவன் என்பதை குறிக்கும் பட்டம். கிபி 1218 ஆண்டு வரை ஆட்சி செய்த 3ஆம் குலோத்துங்கன் சுமார் 40 ஆண்டுகள் சோழப் பேரரசை திறம்பட ஆட்சி செய்தான். இவரது ஆட்சிக் காலத்தின் இறுதிக் காலத்தில் பாண்டியர்களின் எழுச்சி மீண்டும் வலுப்பெற்றது. மாரவர்மன், சுந்தரபாண்டியன் போன்ற பாண்டிய மன்னர்கள் சோழர்களுக்கு சவால் விடத் தொடங்கினர். இது பிற்கால சோழர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. முடிவுரையாக 3ஆம் குலோத்துங்க சோழன் சோழப் பேரரசின் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்காற்றிய மன்னன். இவன் ஒரு மாபெரும் போர்வீரனாக பாண்டியர்களை அடக்கி சோழர் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டினான். அதே சமயம் ஒரு சிறந்த நிர்வாகியாக நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தினான். கலை மற்றும் கட்டிடக்கலையின் புரவலனாக திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் போன்ற அற்புதமான கோயில்களைக் கட்டி தமிழ் கலைக்கு அழியா புகழ் சேர்த்தான். இவரது சாதனைகள் சோழப் பேரரசின் வீழ்ச்சியை தாமதப்படுத்தியதுடன் ஒரு பொற்காலத்தின் நினைவுகளை நமக்கு விட்டுச் சென்றன. 3ஆம் குலோத்துங்கன் போன்ற மன்னர்களின் வரலாற்றை அறிவதன் மூலம் நாம் நமது கடந்த கால பெருமைகளையும் கலாச்சார விழுமியங்களையும் மீட்டெடுக்க முடியும். சோழ மன்னர்களைப் பற்றி வரிசைக்கிரமாக அறிய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை காணவும். மீண்டும் ஒரு சகாப்தத்தில் இணைவோம். நன்றி.